ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய பிஸ்னஸை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நிறையா பேர் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணது என்னென்னா, ரீசெல்லிங் எப்படி பண்ணுறது, ஃபஸ்ட்டு டவுட் அது. ஸோ ஆர்டரே எனக்கு வர மாட்டேங்குது அப்படிங்கிறது ரெண்டாவது டவுட்டு. எப்படி என் பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸஸும் போயிட்டே இருக்குது, அதையும் மறக்காமல் பாருங்கள், ஓகேங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரீசெல்லரில். மேலே என்னோடய இன்ஸ்டாகிராம் கொடுக்குறேன், டெய்லி அப்டேட்ஸுக்கு அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸு? ஸோ நம்மளோட பிஸ்னஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம், ஓகேங்களா? நம்ம பிஸ்னஸை வந்துட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ குட், ஓகேங்களா? நல்லா போயிட்டுருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இன்னொரு விஷயம், ஸோ சண்டே நான் கண்டிப்பாக ஒரு ஆஃபர் வீடியோ போடுவேன். ஸோ ஒரு 100 ருபீஸ் லெஸ் பண்ணி ஆர்த்தி ஃப்ரீ ஷிப்பிங் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பேன். ஸோ சண்டே அலர்ட்டாக இருங்க. என்னால் முன்னாடி 2 டேஸஸாக வீடியோஸ் போட முடியல. ஸோ ஃபோன் ப்ராப்ளம் ஆனனால என்னால் வீடியோ தொடர்ந்து போட முடியல. ஸோ சாரி, வீடியோலாம் எடிட் பண்ணி வச்சுட்டேன், டக்குன்னு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆனனால என்னால் அப்லோட் பண்ண முடியல. 2 டேஸ் ஆச்சு ஃபோன் ஷாப் போயிட்டு எனக்கு ரிட்டன் வரத்துக்கு. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அன்றைக்கி ஆஃபரே என்னால் கொடுக்க முடியல. ஸோ மறக்காமல் ஆஃபர் டே அன்றைக்கெலாம் ஆஃபர் வரதை நீங்கள் பயன்படுத்தி ஏர்னிங் பண்ணலாம், ஓகேங்களா? நீங்கள் உங்கள் கஸ்டமரையும் ஈஸியாக பை பண்ணலாம். ரெண்டாவது, இப்போ வந்துட்டு நம்ம ரீசெல்லிங்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ரீசெல்லிங்னா வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நான் 5,999க்கு கொடுக்குறேன், ஓகேங்களா? இந்த 5,999 இப்போ 600க்கே வச்சுக்கலாம். நம்மளோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் 600 அப்படின்னா நீங்கள் அதோட ப்ளஸ் ஒரு 50 ருபீஸ் சேர்த்து வச்சு சேல்ஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு பேர் தான் ரீசெல்லிங், ஓகேங்களா? நான் எங்கெங்கெல்லாம் போஸ்ட் போடணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க ஆன்லைனில் எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் போடலாம், ஓகேங்களா? மெயினாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஷேர்சாட்டு ஆர் யூடியூப், இது 5லேயுமே நீங்கள் போடலாம், ஓகேங்களா? ஸோ எங்கிட்ட ஃபேஸ்புக்கே இல்லை, இன்ஸ்டாகிராமும் இல்லை அப்படிங்கிறவங்க மெயினாக 2 இடத்துல போடலாம், ஷேர்சாட் அண்ட் தென் வாட்ஸ்அப்பு. ஸோ இருக்கிறதுலே ஷேர்சாட்டும் இப்போ வந்து ஹையாக ஆன்லைனில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு தெரியல, எனக்கு ஷேர்சாட்லேயே போஸ்ட் எப்படி போடுறது தெரியல அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு ஒரு வீடியோ ஸ்மாலாக ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், ஓகேங்களா? போஸ்ட் எப்படி போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும். ஸோ அதில் குயிக்காக உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வருவாங்க, நாளடைவில் உங்களுக்கு ஆட்களும் கிடைப்பாங்க, ஓகேங்களா? ரெண்டாவது ஒரு விஷயம் வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் சேர்த்து ஒரு குரூப் ரெடி பண்ணி நீங்கள் ஒரு குரூப் ரெடி பண்ணி அதில் டெய்லி அப்டேட்ஸ் கொடுக்கலாம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைங்க. ஏன் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லோரும் பயப்படுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதில் ஒன்றுமே கிடையாது. ஸோ சேஃப் தான். நீங்கள் எதை யூஸ் பண்ணுற விதம் தான் இருக்குது. ஸோ உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி அதில் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபீல் பண்ணாதீங்க, யாரும் பயப்படாதீங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மெயினாக நீங்கள் ஒரு விஷயந்தான், அது என்னன்னா பயப்படக்கூடாது, ஸ்ட்ராங் அண்ட் போல்டாக இருக்கணும். பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்பயே எனக்கு வந்துட்டு சேல்ஸ் நடக்கலைன்னா என்ன நான் பண்ணுறது, எல்லோரும் இப்படியே இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும்? ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? ஸோ இப்படியே எல்லோரும் நினச்சிருந்தாங்கன்னா எல்லோரும் எப்படியோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ்னால் எல்லா இடத்துலையும் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். எப்பயுமே ஃபுல்லாகவே இருக்கணும்னு அவசியமும் கிடையாது, ஓகேங்களா? ரெண்டாவது ஒரு விஷயம், வீட்லேயே நம்மளே சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் நான் இதை ஏன் 0% இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு 10,000 ஆச்சும் ஆகும், ஓகேங்களா? 10,000க்கு மேலே நீங்கள் போட்டு இப்போ இருக்க கால சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு 10,000க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் ஓரளவுக்கு குவான்டிட்டிஸ் பை பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணவே முடியும். இப்போ நீங்கள் இதை போய் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறீங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க? ஸோ இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, உன்னால் சக்ஸஸ் பண்ணவே முடியாது, ஃபஸ்ட்டு அதுதான் வரும்.
ஒரு 100%ல் 50% ஹஸ்பண்ட் இப்படியும் இருப்பாங்க, 50% ஹஸ்பண்ட் ஸோ ஓகே ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா பாரு, அதுக்கப்புறம் டவுன் ஆகிட்டினா விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி இருக்கிறவங்க ஓகே நீ ட்ரை பண்ணு, உன்னால் முடிஞ்சதை பண்ணுற அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ வீட்டில் இருக்கவங்களே நம்மளை டிஸப்பாயிண்டட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, நம்மளை சக்ஸஸ்க்கு கொண்டு வரவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் உட்காந்துடக்கூடாது. நான் சொல்கிறது யாருன்னா, டிஸப்பாயிண்ட் பண்ணுறவங்க இடத்துல நீங்கள் உட்காந்துடக்கூடாது. ஏன் உங்களால் பண்ண முடியாதுன்னு ஏன் அவங்களே டிசைட் பண்ணுறாங்க? உங்களோட லைஃப்பை ஏன் அவங்க டிசைட் பண்ண விடுறீங்க? ஓகேங்களா. ஸோ ஒரு மேரேஜுங்கிறது அவங்கள நம்பி போயிருக்கோம். ஸோ நம்மளோட ப்ராசஸ்க்கும் அவங்க சப்போர்ட் பண்ணணும். எப்படி நீங்கள் அவங்களோட ப்ராசஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அது மாதிரி. ஸோ அதை நீங்கள் அவங்கக்கிட்ட தெரிஞ்சும் பண்ணலாம், தெரியாமலும் பண்ணலாம். அது உங்களோட விருப்பங்கள் தான். ஓகேங்களா. ஸோ நான் அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ஒரு பிஸ்னஸ்ங்கிறத ஸோ தாராளமாக தைரியமாக பண்ணுங்க. ஓகேங்களா. யாரும் ஒரு இடத்துல உட்காந்துராதீங்கிறது என்னோட விருப்பம். ஒரு டெய்லியும் ஒரு உமனுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, மந்த்லி ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க 12,000 20,000 30,000 அப்படின்னு. ஸோ இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு, பேபி வந்துருச்சு. ஸோ சுச்சுவேஷன் ஆஃபீஸ் போக முடியாது, ஒர்க் போக முடியாது, எங்கேயுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே உங்களுடைய ரீசெல்லிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எப்படின்னா, ஸோ நீங்கள் ஏன் ரீசெல்லிங் பண்ணுறீங்கன்னு எல்லாத்துலேயும் சொல்கிறீங்க. ஸோ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஸோ அப்படிங்கிற மாதிரி கொண்டு வாங்க. டெய்லியும் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் மட்டும் மறக்காமல் தொடர்ந்து போடணும். ஓகேங்களா. ஒரு டெய்லி ஒரு 10 போஸ்ட்டாச்சும் போடணும் நார்மலாக. அண்ட் தென் ஒரு ரீல்ஸில் ஒரு 3 போஸ்ட்டு போடணும். இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து போட்டுட்டு வந்தால் தான் உங்களோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் வருவாங்க. ஃபேஸ்புக்லேயும் இதே மாதிரி தான். ஸோ ஃபேஸ்புக்கில் நார்மலாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி, பிஸ்னஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி, இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட் இது 3லேயுமே மக்கள் வந்துட்டு ரொம்ப அப்டேட்லேயே இருக்காங்க, யூடியூப்பை விடவே. ஓகேங்களா. முன்ன யூடியூப் வந்து அதிகமாக இருந்தது, இப்போ யூடியூப்பை விடவே இதில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி போஸ்ட் போடணும். ஃபேஸ்புக்கில் வந்துட்டு இதே மாதிரியே தான். நீங்கள் டெய்லியும் போஸ்ட் போடணும், ரீல்ஸ் போடலாம். உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக டெய்லியும் உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 days ஆச்சும் ஆகும் அதில் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா நீங்கள் டெய்லியும் போடணும். அவங்க வந்து பார்ப்பாங்க, அந்த அல்காரிதம் ஒரு மிஷின் தான் ஆப்ரேட் பண்ணுது. ஓகேங்களா. அவங்க ஃபோனை. ஸோ அப்போ வந்து அது உங்களுக்கு பார்க்கும். உடனே ஃபாலோவர்ஸை கொடுக்காது. அவங்க டெய்லி அப்டேட் பண்ணுறாங்களா, டெய்லி ஃபோட்டோஸ் போடுறாங்களா, ஸோ அவங்களுக்கு கண்டினியூஸாக இருக்கிறாங்களா, அவங்களுக்கு எப்படி நம்ம ஃபாலோவர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க எல்லாமே உங்களோட பேஜஸாக எப்படி முன்னாடி கொண்டு வருதுன்னு அது யோசிக்கும். ஓகேங்களா. நீங்கள் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது, உங்கள் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆனது வரைக்கும். அண்ட் தென் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமும் விட்டுறக்கூடாது. ஓகேங்களா. டெய்லி கண்டினியூஸாக ஃபோட்டோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே வரதான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்கும். எடுத்த உடனே யாருக்கும் ஒரு ஆர்டர் வந்துடாது. ஓகேங்களா. இப்போ நானே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எடுத்து எனக்கு முத நாளே ஆர்டர் வரவும் கிடையாது. ஸோ ஆர்டர் வராமல் இருந்ததும் கிடையாது. ஆர்டர் வந்தால் ஒன் டே ஆர்டர் வராமலேயும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை நம்பிட்டு நமக்கு ஆர்டரே வரமாட்டேங்குது அப்படின்னு டிஸப்பாயிண்டட் ஆகக்கூடாது. பிஸ்னஸ்னால் எல்லா வகையிலையுமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ மொத்தமாக உங்களுக்கு இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா. ஸோ இதையும் மீறி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். குரூப்லேயும் மறக்காமல் ஜாயின் ஆகிக்கோங்க. நிறைய பேர் குரூப்பில் ஜாயின் ஆகிறீங்க, அப்புறம் லெஃப்ட் ஆகுறீங்க. ஸோ இப்படி வந்து ஃபோட்டோஸ் வராதனால லெஃப்ட் ஆகுறீங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் ஆர்டர் வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டை கொடுத்து உங்களுக்கு நான் ஏர்ன் பண்ண வைப்பேன். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம பிஸ்னஸை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்மளோடது வந்து ஸ்டார்டிங் ரேட் 5,999 இருக்குது. அதுவே நீங்கள் 3 ப்ராடக்ட் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இதில் ப்ரைடல் ப்ளவுசஸுமே இருக்குது. ப்ரைடல் ப்ளவுசஸ் 1900லேருந்தே உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் 1900லேருந்தே இருக்குது. ஹேங்கிங்கோடையும் இருக்குது, ஹேங்கிங் இல்லாமலேயும் இருக்குது. அது உங்களோட விருப்பம்தான். கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபார் ஆர்டர்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் வேணாலும் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு இந்த ரேஞ்சஸில் வேணும் அப்படின்னாலும் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு நான் டிசைன்ஸ்லாம் சென்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் மறக்காமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 or 3 days மினிமம் ரீச் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ நம்ம இதோட இன்னொன்று கொண்டு வந்திருக்கோம், சாரியோடையும்
ஆரி ஒர்க் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அது உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். ஸோ இது எல்லாமே ப்ரைடல். நீ என்னடா சின்னதாக இருக்கும்னு நினைப்பீங்களோன்ட்டு நான் இன்றைக்கி ப்ரைடல் கலெக்ஷனையும் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொன்றுமே நான் ஒவ்வொரு ஃபோட்டோஸையுமே கொஞ்சம் நேரம் வச்சுருந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அது எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் கேட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? என்னால் ஃபேஸ் காட்டி இந்த மாதிரி இந்த பீஸ் அப்படின்னு என்னால் காட்ட முடியல. அதனால தான் உங்களுக்கு நான் இப்படி ஒவ்வொன்றையும் கிளாரிட்டியோட ஃபோட்டோஸ் எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகேங்களா? இது எல்லாமே நான் ஒருத்தராக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும். வீட்டிலேருந்தே நீங்களும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன். யாருமே இதை கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் அவங்க ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ மறக்காமல் நீங்களும் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ என்னோடய சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுது, நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னா மறக்காமல் ரெட் கார்ட் சிம்பிள் எனக்கு கொடுங்க. அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ஸ்டார்டிங் 1000 இதெல்லாம் 1000 ரேஞ்சஸ் ப்ளவுஸ் தான். ஸோ சூப்பராக இருக்கும். இது அடுத்து எல்லாமே நம்மளோட ப்ரைடல் ப்ளவுஸ். இதெல்லாம் நீங்கள் வெளியே போய் போட்டிங்கன்னா 4000 5000 எபோவ் ஆகும். பட் நம்மக்கிட்ட ஒரு 2000 ஒன்லி. ஓகேங்களா? ஹேங்கிங்கோடு வேணும்னா 2200, ஹேங்கிங் இல்லாமல்னா வெறும் 2000. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் ப்ரைடல் ப்ளவுசஸ் வாங்க உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மறக்காமல் சேனலோட அப்டேட்லேயே இருக்குங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனோடு வரும். நிறைய பேர் வீடியோஸ் மிஸ் பண்ணிடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். எதுலேயும் பாதியாக பார்த்துட்டு விட்டுட்டு எஸ்கேப் ஆகாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறது எப்படின்னு ஒரு ட்ரிக்ஸ் தெரியும். ஓகேங்களா? ஸோ சேட்டில் எப்படி வீடியோஸ் போடணும், போஸ்ட் பண்ணணும்னு இது வரைக்கும் தெரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது ஒரு வீடியோ மேக் பண்ணி ஷார்ட்ஸில் போடுறேன். ரொம்ப ஈஸி தான். ஒன்றுமே பெரிய கஷ்டம், எதுவுமே ஒரு கஷ்டங்கிறதே கிடையாது ஒரு லேடிஸ்க்கு. ஓகேங்களா? அவங்களாலையும் கண்டிப்பாக எல்லா ஒரு விஷயமும் முடியும். அவங்களால முடியும் நினச்சிட்டாங்கன்னா எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக குயிக்காக கவர் பண்ணிடுவாங்க. அவங்களால முடியாதுங்கிறது எதுவுமே இந்த ஊரில் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன சாரியோட உங்களுக்கு ப்ளவுஸஸும் கிடைக்கும். ஸோ இதை வந்து இப்போதைக்கு புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். அதனால் நான் கொஞ்சம் தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு க்ரீன் ஹார்ட் கொடுங்க. ஓகேங்களா? ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும். சாரீக்கு மேட்ச் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸஸும் கொடுத்துருவோம். டிசைன்ஸ் ஆரி ஒர்க் போட்டே உங்களுக்கு வந்துடும். ஆரி ஒர்க் போட்டது அது உங்களுக்கு மினிமம் ஒரு 600 ரேஞ்சில் இருக்கும். சாரீஸோடு இருக்கும். உங்களுக்கு இதோட ஃப்ரீ ஷிப்பிங்கும் நாங்கள் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் உங்களுக்கு வேணுங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணுங்கள். இல்லைனாலும் எனக்கு ஆர்டர் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற டிசைன்ஸை நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸை வந்துட்டு ரொம்ப கிளியராக கொடுத்துருக்கேன். ஃபோட்டோஸும் ரொம்ப பொறுமையாக தான் கொடுத்துருக்கேன். நீங்களும் பொறுமையாக பார்த்து பை பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? அடுத்த டைம் வந்து கஸ்டமரோட ஃபீட்பேக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? அதில் எப்படிலாம் அவங்க பை பண்ணிவிட்டு குவாலிட்டி எப்படி சொல்லியிருக்காங்க, அடுத்தடுத்து அவங்க பை பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.